எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர் யூடியூப் தளத்தில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தொடுதலின் வல்லமை, பவர் ஆஃப் டச். அநேக நேரங்களில் நம்ம யார்கிட்டையாவது அன்பு காண்பிக்கணும், யார்கிட்டையாவது நம்மளுடைய நேசத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களை தொடுவதுண்டு, அவங்கக்கிட்ட கை குலுக்கி கொள்வதுண்டு, அவங்கக்கிட்ட தொட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஆறுதல் சொல்வதுண்டு. அப்போ தொடுதல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு அன்பின் மொழியாக இருக்கிறது. தொடுதல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பான ஒரு நெருங்கிய உறவில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர்களை கை குலுக்கி கொள்வதாக இருக்கட்டும், அவங்கள கட்டி அரவணைப்பதாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம காண்பிப்போம். அது மாத்திரம் கிடையாது. தொடுதல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடைந்து போன இருதயங்களுக்கு அது ஒரு என்னவா இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மருத்துவமாக அல்லது ஒரு மருந்தாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட ஒரு நபரை 3 வேளை நீங்கள் அந்த குடும்பத்தினர் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் 50% மேலே அந்த நபர் சுகமடைந்து இல்லத்திற்கு திரும்புவார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அநேகர்களை தொட்டு சுகப்படுத்தின ஊழியமாக இருந்தது. அநேகர்களுடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியமாக இருந்தது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு குஷ்டரோகியாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த குஷ்டரோகி அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஷ்டரோகம் என்பது அது ஒரு பெரிய வியாதியாக கருதப்பட்டது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அம்மையார் எலன் ஒயிட் அம்மையார் என்ற ஒரு தேவ ஊழியர் தீர்க்கதரிசி அவங்க இவ்வனமாக எழுதுகிறார்கள். மேன் ஆஃப் டெஸ்டினிட்டி பேஜ் 221 அவங்க இவ்வனமாக எழுதுகிறார்கள். அந்த குஷ்டரோகிகள் என்றால் என்னன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பாவியாக கருதினார்கள். யாருக்காவது குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவங்கள தொடமாட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்திலிருந்து அவங்க விலக்கி வைத்து விடுவார்கள். அது மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் கூட்டத்தார் அல்லது இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்தே தங்களுடைய சொந்த ஜனத்திலிருந்தே அவங்கள பிரித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கேட்டுக்கு வெளியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வைத்து விடுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவங்கள யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்கெல்லாம் குஷ்டரோகிகளாய் மாறுவார்கள், அவர்களாம் பாவிகளாக இருப்பாங்க. அவங்களுடைய சுவாசம் கூட அவங்க சுவாசித்து விட்ட அந்த சுவாசத்தை நாம் சுவாசித்தால் கூட அது பாவம் என்று கருதக்கூடிய ஒரு நிலைமையில்தான் குஷ்டரோகம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனம் வாசிக்கிறப்ப இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறான்னு சொன்னால் தூரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கின்றான். இயேசு கிறிஸ்துவை பார்க்குறப்ப அவனுக்குள்ளே என்ன தோணுதுன்னு சொன்னால் நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டேன்னு சொன்னால் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அவன் அங்கே முழங்கால் படியிட்டு அவன் கேட்கக்கூடிய ஒரு காரியம், உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும், உம்மால் கூடும் உம்மால் ஆகும் என்று அவன் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவனை தொட்டு அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அவன் மேலே மனதுருகி அப்படின்னு சொல்லி வேதத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அவனை தொட்டு அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகுன்னு சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு சென்று விட்டது. அவன் முழுவதுமாக சுகமடைந்தான் என்று நாம் பார்க்கின்றோம்.
அப்போ தொடுதலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை என்ன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்போ இன்றைக்கி ஒரு மனிதர்களை நாம் தொட வேண்டும், எதன் அடிப்படையில் தொடணும், எப்படி தொடணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை மற்றவர்கள் பாவிகளாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை மனதுருக்கத்தோடு அவர் பார்த்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ மனதுருகத்தின் தொடுதல், மனதுருகத்தோடு ஒரு மனிதனை தொடும் பொழுது, பரிதாபத்தோடு அல்லது ஏக்கத்தோடு அல்லது அன்போடு ஒரு மனிதனை நாம் தொடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும், அந்த மனிதனுடைய நிலைமை மாறும் என்று நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறது கிடையாதுன்னா, அந்த பரிதாபம் நம்மிடத்தில் இல்லாதவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 59:20 நம்ம வாசிக்கிறப்ப இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, யாராவது எனக்கு உதவி செய்வார்களான்னு பார்க்குறேன், யாருமே கிடையாது. அங்கே என்னை மனதுருகத்தை காண்பிப்பதற்கோ அன்பை காண்பிப்பதற்கோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை உம்மை தவிர அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நம்ம தோற்று போய் நிற்கும் பொழுது, அநேக நேரங்களில் நம்ம வியாதியில் நிற்கும் பொழுது, அநேக நேரங்களில் நாம் பண பற்றாக்குறையிலோ அல்லது கடன் பிரச்சனையோ நிற்கும் பொழுது நமக்கு தோளோடு தோள் கொடுக்க அநேகர்கள் முன் வர மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்மோடு இருந்தவர்கள் கூட நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் உதவி செய்யலை, யாரும் என் மேலே மனதுருகத்தை காண்பிக்கவில்லை, உம்மை தவிர, தேவனை தவிர அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நீதிமொழிகள் 19:17 நம்ம வாசிக்கிறப்ப, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மனதுருகத்தோடு ஒரு நபரை தொட வேண்டும், அன்போடு ஒரு நபரை தொட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். லூக்கா 10:33-34 நம்ம வாசிக்கிறப்ப, அந்த சமாரியன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கப்ப குற்றுயிராய், அதாவது பாதி உயிரோடு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் பார்க்குறார். அந்த மனிதன் அடிபட்டு திருடர்களாக அடிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்திருக்கிறான். திருடர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தை எல்லாத்தையும் பறித்து அவனை அடிச்சுட்டு கீழே போட்டுட்டு போகிறாங்க. ரத்தம் வலிந்து கொண்டு இருக்கிறது. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உதவிக்காக அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல 2 பேர் போகிறாங்க, ஒரு ஆசாரியன் போகிறாரு, ஒரு லேவியை போகிறாரு. 2 பேருமே உதவி செய்ய வேண்டிய நபர்கள், அவனை பாதுகாக்க வேண்டிய நபர்கள், காப்பாற்ற வேண்டிய நபர்கள். ஆனால் 2 பேருமே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் சமாரியன் என்று ஒருவன் வருகிறான். அந்த சமாரியனை யாருமே அவ்வளோவா என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். ஆனால் இந்த சமாரியன் இவரை பார்த்து அவனை தொட்டு அவன் மேலே மனதுருகி அவனுடைய காயத்தை ஆற்றி அவனை கொண்டு போய் எங்கே சேர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகின்றார், இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகின்றார். இன்றைக்கி நம்முடைய தொடுதல் பிறருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நம்முடைய தொடுதல் மனதுருகத்தின் தொடுதலாக இருக்கும் பொழுது, இரண்டாவது நம்முடைய தொடுதல் அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வரும்னு சொன்னால், சுகத்தை கொண்டு வரும். நம்முடைய தொடுதல் சுகத்தை அளிக்கும் தொடுதலாக காணப்படும். வேதாகமத்தில் அநேக கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் சொன்னால், எபிரோடைய கதை நம்மளுக்கு ரொம்பவே, வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எபிரோடைய சம்பவம் நிச்சயமாகவே நம்முடைய மனதில் நீண்ட நாளாக தங்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய மகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க மரண வியாதியில் அவங்க இருக்கிறாங்க, மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட உதவிக்கு கேட்குறாரு, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய மகள் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாருன்னு கேட்குறத பார்க்குறோம். மார்க் 5:23 நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வரேன்னு போகிறப்ப நிறைய பேர் அவரை சுற்றிடுறாங்க, நிறைய பேருக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு. அப்போ நேரம் ஆகிக்கொண்டே போகின்றது. அப்போ திடீர்னு வீட்டிலேருந்து ஒரு செய்தி வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், உங்கள் மகன் இறந்து போய் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் விசுவாசத்தை நீ இழந்துடாத அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் மரித்து போன அந்த சிறு பெண், 12 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்கள தொட்டு அங்கே ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் சுகத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம யாராவது தொடுறப்ப அவங்க வாழ்க்கையில்
ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதா? ஆறுதலை நாம் கொண்டு வருகிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. கடைசியாக நம்முடைய தொடுதல் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தொடுதல் அன்பின் தொடுதலாக இருக்க வேண்டும், மன துருக்கத்தின் தொடுதலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தொடுதல் அவங்க வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொண்டு வரும். அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறோம். அப்படி சுகத்தை கொண்டு வரப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நம்முடைய தொடுதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தொடுதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படி தான் அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் இருந்தார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால், உங்களுடைய தொடுதல் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதே நேரத்தில் மனமுடைந்த ஒரு மனிதனைப் போல் நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இயேசுவின் தொடுகை, இயேசுவின் தொடுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை கர்த்தர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால் தயவாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.